கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவன்? தாழ்மை உடையவனாகவும் இருக்கிறான், சந்தோஷமும் தன்னம்பிக்கை உடையவனாகவும் இருக்கிறான். ரெண்டும் இருக்குது அவன்கிட்ட. ஆகவே அவன் இன்னொருத்தரை கேவலமாக பார்க்கறது இல்லை, கேவலமாக பேசுறது இல்லை, தலைகுனிவு ஏற்படுத்துறது போல பேசுறது இல்லை. ஒருத்தர் எப்படா தப்பு செய்வான்னு பார்த்துட்டு அவனை மண்டையிலே அடித்து அவனை ஒன்றும் இல்லாமாக்கணும்னு நினைக்கிறது இல்லை. குற்றத்தை சுட்டி காட்டுறதில்ல. அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி ஒன்றும் கிடையாது. அவன் என்ன எப்படி சொல்லிட்டான், ஆனால் நான் இவனை எப்படி சொல்லி என்ன பண்ணுறேன் பாரு, அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. கிறிஸ்தவனுக்கு இருக்க முடியாது. உண்மையான கிறிஸ்தவனுக்கு அது இருக்க முடியாது. உண்மையான கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்கும்? ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டானா, நான் கூட செஞ்சுருக்க முடியும், அப்படி நான் கூட செஞ்சு எனக்கு கூட அது நேரிட முடியும். ஏதோ கடவுளுடைய கிருபை இது வரைக்கும் அது நேரிடாமல் இருக்குது. நான் பத்திரமா இருக்கிறேன், பாதுகாப்பாக இருக்கிறேன். கர்த்தர் தான் காத்துக்கிட்டார் நம்மளை. இப்போ இவனுக்கு நம்ம உதவி செய்வோம். உதவி செய்யும்போது எப்படிப்பட்ட எண்ணத்தில் போகிறோம்? எனக்கு கூட இது சுலபமாக நடந்திருக்கலாம், இந்த கேவலமான வேலையை நானே செஞ்சுருக்கலாம். ஆனால் எப்படியோ கடவுள் கிருபையாக நம்மளை பாதுகாத்துக்கிட்டாரு. கர்த்தாவே உமக்கு நன்றி. இப்போ நான் இவனுக்கு உதவி செய்கிறேன். இவன் எப்படியோ போய் அதில் அகப்பட்டுக்கிட்டான், இவனுக்கு நான் உதவி செய்ய. அப்படி தான் இறங்குவோம், அதில் அப்படி தான் இறங்குவோம்.